இரவு உணவு 7 மணிக்கு முடித்து விட வேண்டும். நான் பணியாரம் சாப்பிட்டு வந்தேன் கௌரி கிருஷ்ணால வரும்போதே. 7 மணிக்கு வரணுமே விரட்டி விரட்டி வந்தோம். 6:45 வரணும், 6:30 வர சொல்லியிருந்தார் ஈஸ்வரன் சார். பசி முடிச்சுட்டு வரும்போது வழியில ஒரு 2 பணியாரத்தை சாப்பிட்டுருவோம். நல்ல வேலை லேட் ஆனாலும் பசிக்கல. ஸோ அந்த மாதிரி 6:30 7 மணிக்கு சாப்பிட்டு விடணும் நண்பர்களே. அந்த உணவு நல்ல எளிய உணவா இருக்கணும். ஒரு கோதுமை ரவை கிச்சடி, இல்லைன்னா ஒரு இட்லி, இல்லை என்றால் அதுவும் டயபெட்டிக்காரங்க இட்லி போயிடாதீங்க. அவங்க கோதுமை ரவை கிச்சடியோ ஒரு சப்பாத்தியோ இல்லைன்னா சிறுதானியங்கள்ல அடை மாதிரி செய்தோ சாப்பிடணும். சிறுதானியம் சாப்பிடுங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கஞ்சி காய்ச்சிட்டோம் சார். தினம் காலையில ஒரு கப் கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறேங்கிறான். அது சின்ன பிள்ளை குடிக்கலாம். வயதாயிருச்சு 40 தாண்டிட்டோம்னா சிறுதானியங்களை முழுமையா பயன்படுத்தணும். அதை உடைச்சு மாவாக்கிட்டோம்னா அதுவும் சர்க்கரையை ஏற்றதான் செய்யும். பொங்கலாவோ உப்புமாவாகவோ பிரியாணியாகவோ அப்படி சாப்பிடுங்க. ஸோ இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு எடுத்துக்கணும். இல்லை அதுக்கப்புறம் பணி இருக்கு, நான் கிளினிக் முடிக்க 9:30 10 ஆயிடும், 6 மணிக்கு சாப்பிட்டு வந்துடுவேன். 10 மணிக்கு பசிச்சுதுன்னா ஒரு கொய்யாப்பழம், இல்லைன்னா ஒரு ஆப்பிள் துண்டு, இல்லைன்னா பப்பாளி போதும். அது கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அது பசிக்காது. இரவு உணவு அப்படித்தான் எடுக்க வேண்டும். நிறைய திருமணங்கள், அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தில் எனக்கு பார்க்கும்போது பதற வைக்கிறது கல்யாணம் தான். அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குது. போலீஸ் பாதுகாப்போட எல்லாம் நடக்குமான்னு தெரியல. 5000 பேர் 6000 பேர் போறாங்கிறாங்க. எனக்கெல்லாம் பக்குங்குது. 5000 பேர் போய் என்னப்பா பண்ண போறாங்க அப்படின்னா எல்லாரும் போறாங்க. வரவங்களாம் பத்திரிக்கை கொடுத்துருவாங்களா, ஊர்க்காரங்க எல்லாம் வந்துருவாங்களா தெரியல. அதுவும் அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஐயோ, அந்த ஒரு நாள் ஒரு இரவுல போடுற சாப்பாடை தமிழ்நாடு பட்ஜெட்ல 1 மாசம் போட்டாலும் போடலாம். அவ்வளவு வகை. அதுவும் கல்யாண சீசன் வந்துச்சுன்னா குடும்பத்தோட 15 நாள் போய் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. 10 இனிப்பு, 5 வகையான வெரைட்டி அப்படி தயவு செய்து கல்யாண வீட்டுக்கு போனா கை கொடுங்க, திருநீர் பூசுங்க, கட்டி பிடிங்க, திரும்பி வந்துருங்க. சாப்பிடாதீங்க, மொய் வைக்கணும் வச்சுட்டு வந்துருங்க. இரவு உணவு அப்படியான விருந்துகளை இரவு உணவு சாப்பிடுறது உடலுக்கு துளி கூட கேடு கிடையாது. அப்படியான கூட்டத்தை கூட்டி எல்லாரும் கெத்து காட்டுறேன், என்ன பண்றது, எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. மகிழ்வுக்கு நடத்துவது போல தெரியவில்லை. நாம் மாறித்தான் ஆகணும். அதில் நடத்தக்கூடிய சூழல் கேடுகள், அதில் வீணாகக்கூடிய உணவுகள், அதுல இருந்து போகக்கூடிய எத்தனை பேருக்கு உணவளிக்கலாம். அதை வச்சு நாம் அப்படி போய் சிக்கிட்டு நாமும் நோயை வாங்கி கொண்டிருக்கிறோம்.